Here I come and I right on top and of the world is where I am and who am I? A brand new man and I'm on my own and I can't stand and what I want is everything. What I need is everything. What I love is everything. Now can't you sing? In a style of the world and shining like a diamond pearl and rocking in a new kind of sound and in a town and everybody get down and any but 1 o'clock, 2 o'clock, any other 3 o'clock, 4 o'clock. Udiyadi iniyadu enagini vadi varsham dhaan. Any but 1 o'clock, 2 o'clock, any other 3 o'clock, 4 o'clock. Udiyadi iniyadu enagini vadi varsham dhaan. 1, 2, 3, and you are free. Rock up in the Palmer Street. 1, 2, 3, treat love and treat love. Bodum gonna live a dream. ஹியூமன் எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டம். இதுல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிட்னி, ஸ்கின், மனித சிறுநீரகத்தின் அமைவிடம். அதுல மூணாவதா பார்ட் இருக்கிறது நுரையீரல், லங்ஸ். நம்ம இருக்கிற மூச்சு காத்தை வந்து என்ன பண்ணும்? ஆக்சிஜனை உள்ள எடுத்துட்டு வெளியே என்னது விடும்? கார்பன் டை ஆக்சைடை வெளியே விடும். அதே மாதிரி இந்த ரத்தத்துல வந்து நிறைய அசுத்தங்கள் இருக்கு, வேஸ்டேஜ். அசுத்தம் என்ன? வேஸ்டேஜ். அந்த வேஸ்டேஜை வந்து ரிமூவ் பண்ணக்கூடிய வேலையை தான் இந்த கிட்னி வந்து பண்ணும். நம்ம ரத்தத்துல என்னென்ன வேஸ்டேஜ் இருக்கு? யூரியா, அமோனியா, இந்த மாதிரி சால்ட், உப்பு. இந்த உப்பு எல்லாத்தையும் ரத்தத்துல இருந்து பிரிச்சு எடுத்து அதை சிறுநீரகம் மூலமா வெளியேற்றக்கூடிய வேலையை தான் இந்த சிறுநீரகங்கள் செய்யுது. ஓகேவா? இதனுடைய அமைவிட எப்படி அவரை விதை வடிவமுடைய சிறுநீரகம் நமது உடலின் இடுப்பு பகுதியில் மைய முதுகெலும்பு தொடரின் இருபுறத்திலும் அமைந்துள்ளன. பொதுவாக நமது வலது சிறுநீரகம் இடது சிறுநீரகத்தை விட சற்று உயர்வில் அமைந்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. ஓகேவா? லெஃப்ட் சைடுல கொஞ்சம் கம்மியா லைட்டா இறங்கி இருக்கும் அதனுடைய பிளேஸ்மென்ட் ஆஃப் கிட்னி. ஓகேவா? அதுக்கு அடுத்து நம்ம டோட்டலா நம்மளுடைய கிட்னியோடைய மொத்த ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்கும். இதுதான் கிட்னி. சரியா? கிட்னி எங்க இருக்கும்? இந்த இடுப்பு பகுதியில இருக்கும். இங்க தான் இருக்கும். அவரை விட இந்த பீன்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம்ல, அந்த ஷேப்ல இது இருக்கும். பாரு, இது இடது சிறுநீரகம், இது வலது சிறுநீரகம். இந்த பக்கம் இருக்கிறது ரைட், இது லெஃப்ட். ஓகேவா? இதோட சைஸ் பாத்தீங்கன்னா 11.5 சென்டிமீட்டர். அதோட அகலம் வந்து 5 ல இருந்து 7.5 சென்டிமீட்டர் அகலம் இருக்கும். ஓகேவா? இதுதான் அதனுடைய சைஸ். அதுக்கு அடுத்து இதோட பருமன், அதோட திக்னஸ் பாத்தீங்கன்னா 2.5 சென்டிமீட்டர். அதுக்கப்புறம் அதோட எடை, வெயிட் எவ்வளவு இருக்கும்? ஓவர் கிட்னியோ 150 கிராம் இருக்கும். சராசரியாக 150 கிராம் எடை உள்ளது. இதுதான் சிறுநீரகத்தினுடைய உட்புற அமைப்பு. ஏற்கனவே சொன்னோம், ரைட் சைடுல இருக்கக்கூடிய சிறுநீரகம் எப்படி இருக்கும்? கொஞ்சம் மேல இருக்கும், லெஃப்ட் சைடுல இருக்கும் கொஞ்சம் கீழே இறங்கி இருக்கும். இது உள்ள வந்து இதனுடைய பார்ட் எப்படி இருக்கும்னு சொல்லி பார்க்கணும். சரியா? இது வந்து சிறுநீரகம். நான் வந்து எல்லோ கலர்ல இருக்கு. ஏன் எல்லோ கலர்ல போட்டிருக்கோம்? யூரின் என்ன கலர்ல வரும்? எல்லோ கலர்ல இருக்கும், அதனால எல்லோ கலர்ல போட்டிருக்கோம். இது வந்து சிறுநீர் பை. இது எங்க இருக்கும்? இந்த இடத்துல இருக்கும். ஓகேவா? இந்த இடத்துல தான் நமக்கு வந்து யூரின் வந்து ஃபுல்லா வந்து கலெக்ட் ஆகும். ஒரு இடத்துல வந்து மொத்தமா வந்து சேரக்கூடிய இடம் இது. இதுக்கு பேர் சிறுநீர் பை, பிளாடர் அப்படிங்கிறோம். யூரினரி பிளாடர். இங்க தான் என்ன ஆகும் அப்படின்னா சிறுநீர் எல்லாம் வந்து சேரும். ஒரு நிமிஷத்துக்கு 10 ல இருந்து 15 சொட்டு சிறுநீர் வந்து இதுல வந்து கலெக்ட் ஆகும். இங்க பாரு, அங்க இருந்து விழுதா? இது வந்து சிறுநீரகத்துல செப்பரேட் ஆன அந்த கழிவுகள் அப்படியே வந்து இந்த பையில வந்து இருக்கும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு தசை வந்து அப்படியே அமுத்தி பிடிச்சிருக்கும், கயிறு மாதிரி, இந்த ரப்பர் பேண்ட் மாதிரி. அது பிடிச்சிருக்கிறதுனால தான் நமக்கு யூரின் வந்து வெளியே வரல. இந்த ரப்பர் பேண்ட் மட்டும் இல்லைன்னு வையேன், ஒவ்வொரு நிமிஷத்துக்கு வர யூரின் அப்படியே வெளியே போய்கிட்டே இருக்கும். அப்போ நம்ம பேண்ட்டு, ட்ரெஸ் எல்லாம் யூரின் ஆகிட்டே இருக்கும். ஆனால் அப்படி ஆகுதா? இல்லை. இயற்கையாக நமக்கு எப்படி அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஒரு ரப்பர் பேண்ட் மாதிரி இருக்கு. அந்த ரப்பர் பேண்ட் மாதிரி இருக்கிறது என்ன பண்ணிடும்னா யூரின் அப்படியே சேர்த்து வச்சுக்கிட்டே வரும். ஒரு குறிப்பிட்ட அளவு வந்ததுக்கு அப்புறம் அந்த ரப்பர் பேண்டால தாங்க முடியாது. அப்போ தான் நம்ம என்ன பண்ணுறோம்? அர்ஜென்ட்டாக யூரினை வந்து வெளியே பாஸ் பண்ணுறோம். அது வரைக்கும் அதை என்ன பண்ணுவோம்? சேர்த்து வைக்கும். இப்போ இதுதான் சிறுநீரகத்தினுடைய இன்டர்னல் ஸ்ட்ரக்சர். உட்பகுதியில சிறுநீரம் வந்து எப்படி பிரித்து எடுக்கப்படுகிறது அப்படிங்கிறது. இது வந்து ரீனல் பிரமிட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த வெளியில இருக்கு பத்தியா, இது பேர் வந்து ரீனல் பிரமிட். இதுல நிறைய சின்ன சின்ன குழாய்கள்லாம் இருக்கு. இந்த குழாய்கள் தான் என்ன பண்ணுதுன்னா இந்த ரத்தத்துல இருக்கக்கூடிய யூரியா, அமோனியா போன்ற பொருட்களை எல்லாத்தையும் பிரிச்சு எடுக்குது. அந்த கழிவுகள் எல்லாத்தையுமே
பிரிச்செடுத்து இதனுடைய வேலை தான் இது பேர் தான் நெப்ரான்கள். அந்த பிரிச்செடுக்கக்கூடிய வேலையை செய்யக்கூடிய அந்த உள்ள இருக்கக்கூடிய சின்ன சின்ன பார்ட் இருக்கு பார்த்தியா, அதுக்கு பேர் நெப்ரான்கள். நமக்கு வந்து லட்சக்கணக்கான நெப்ரான்கள் நம்ம கிட்னியில் இருக்கும். ஒரு கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா இன்னொரு கிட்னி வேலை செய்யும். 2 கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன ஆயிடுவோம்? அப்ப அந்த மாதிரி சமயத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வேற ஒருத்தருடைய கிட்னியை எடுத்து நமக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, ஆபரேஷன் பண்ணி வச்சாங்க அப்படின்னா நம்ம உயிர் வாழலாம். இல்லையா அதுக்கு வந்து என்ன இருக்கு, டயாலிசிஸ் மெஷின் ஒன்று இருக்கு. அந்த மிஷினை வச்சு வாரம் என்ன பண்ணுவாங்க, டயாலிசிஸ் பண்ணிட்டு வருவாங்க. சிறுநீரகத்தை பிரிச்சு எடுத்து. ஆனால் அது நிறைய செலவாகும், அது ரொம்ப நாள் பண்ண முடியாது. அதனால என்ன பண்ணிடுவாங்க, இறந்துருவாங்க. கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் இதுக்கு பேர். கிட்னி வந்து என்ன பண்றது, ஒரு இடத்துல இன்னொருத்தருக்கு மாத்துறது, ஒருவர்கிட்ட இருந்து இன்னொருத்தர்கிட்ட மாத்துறது. இதுதான் அந்த நெப்ரானுடைய வேலை. இது என்ன பண்ணுது அப்படின்னா, அங்கிருந்து வரக்கூடிய ரத்தம் இந்த சகப்பு கலர் குழாயில் வருது இல்ல, இந்த சகப்பு கலர் குழாயில இருந்து பிரிச்சு எடுத்து ரத்தத்தை தனியா, சுத்தமான ரத்தத்தை இதயத்துக்கு அனுப்பும், அசுத்தமான அந்த யூரியா, அமோனியா மற்றும் தாது உப்புக்களை தனியா பிரிச்சு வெளியே அனுப்பிடும். இதுதான் அதனுடைய வேலை. இது வந்து இந்த டிரான்ஸ்பிளான்ட் எப்படி பண்றாங்க அப்படிங்கறத பார்க்கலாம். கிட்னி வந்து பாரு, ஒரு நிமிஷத்துக்கு எப்படி அதனுடைய ரத்த நாளங்கள்ல இருந்து ரத்தம் வந்து பிரித்தெடுக்கப்படுகிறது, எப்படி எந்த இடத்துல வந்து சேமித்து வைக்கப்படுகிறது, அது எப்படி வெளியே அனுப்புது. இதுதான் அதனுடைய ஸ்ட்ரக்சர். சரியா? ஹியூமன் பீயிங் சராசரியா எல்லா மனிதருக்கும் இப்படி தான் இருக்கும். இதை வந்து நம்ம அறிவியலில் வந்து என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா, நிறைய சயின்டிஃபிக்கான மெத்தட்களை யூஸ் பண்ணி இன்னைக்கு இந்த ஆப்ரேஷனை வந்து ரொம்ப எளிமையாக பண்ணியிருக்கிறோம். இப்போ பாருங்க, கரெக்டாக அந்த பிளாடரில் வந்து கலெக்ட் ஆகுது இங்கே. ஓகே, அப்போ நம்ம கிட்னியில் அந்த பிளாடரில் வந்து ஃபுல்லாக யூரின் வந்து சேகரம் ஆனதுக்கப்புறம் எல்லாம் உள்ள சேகரம் ஆனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வெளியே போயிடும். இப்போ அதனுடைய பிரித்தெடுக்கக்கூடிய முறை எப்படி வந்து அது பிரிக்குது, எப்படி ரத்தத்தில் யூரியா அமோனியாலாம் எப்படி இருக்குது, அது எப்படி வருது, அதுங்கிறது எப்படி செப்பரேட் பண்ணுறதுங்கிறது இப்போ பார்க்கலாம். ஸோ 2 பக்கம் 2 கிட்னி இருக்குது பாரு, 2 கிட்னியில இருந்தும் பிரித்தெடுக்கப்பட்ட ரத்தம் இப்படி வருது. இங்கேயும் பாரு, ப்ளூ கலர்லேயும் ரத்தம் மேலேயும் கீழே போகுது, ரெட் கலர்லேயும் ரத்தம் என்ன ஆகுது, அப் அண்ட் டவுன் என்ன ஆகுது, போயிட்டு வருது. ஸோ இந்த பிரிக்கப்பட்ட ரத்தம், சுத்தமான ரத்தம் இந்த தமனிகள் வழியா நுரையீரலுக்கு போகும், சிரைகள் வழியா நுரையீரல்ல இருந்து சிறுநீரகத்துக்கு வரும். இந்த வேலையை தான் இது வந்து செய்யுது. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுடைய இந்த பிளாடர் இதெல்லாம் தெரியும். ஓகேவா? ஸோ இது நெப்ரான்களுடைய அமைப்பு, சிறுநீரகத்துடைய இன்டர்னல் ஸ்ட்ரக்சர். அந்த அவரை விதை வடிவத்தில் இருப்பது அதை கட் பண்ணி பார்த்தோன்னா உள்ளே இப்படி தான் இருக்கும். பாருங்க, இந்த வழியா ரத்தம் வருது, இந்த சிரைகள் வழியா அசுத்தமான ரத்தம் இங்க வருது, சுத்தம் செய்யப்பட்டு சுத்தமான ரத்தம் தமனிகள் வழியா இதயத்துக்கு போகும். ஓகேவா? இது வந்து சிறுநீர் நாளம், அந்த பிரித்தெடுக்கப்பட்ட சிறுநீர் இந்த வழியா வெளியே போகும். இது உள்ள வந்து எல்லாமே செப்பரேஷன் நடக்கும். ஓகேவா? இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா,